வணக்கம். கிறிஸ்துமஸ் விழாவில் விஜயை கதறவிட்ட கிறிஸ்துவர்கள் கூட இருந்தே குழி பறித்ததனால் அதிர்ந்து போன விஜய். நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நம்மளே கிறிஸ்துவர்கள் தான். நிச்சயமாக நமக்கு கிறிஸ்துவருடைய ஆதரவு இருக்கும். நம்ம கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் விழா பொறுத்த வரைக்கும் வேற கட்சியினர் யாரும் கொண்டாடாத அளவுக்கு தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மேடை ஏற்றப்பட்ட ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களா இருக்கலாம், இஸ்லாமியர்களாக கூட இருக்கலாம், அவங்கெல்லாம் விஜய்க்கு ஆப்பு வச்சுதான் அதிகம் ஆதரவா பேசுனது கொஞ்சம் தானுங்க. எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போக போக சொல்றேங்க. கிறிஸ்துமஸ் விழா நடத்தி கடைசியில கையை சுட்டு கொண்டது திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் தான். அடுத்த வருஷமும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவாரா என்பது டவுட்டான விஷயம் தானுங்க. அந்த அளவுக்கு மேடையில சும்மா விஜய்க்கு எதிராக பேசி தீர்த்துட்டாங்க. முதல்ல விஜயினுடைய கிறிஸ்துமஸ் விழா மேடையில் இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிறிஸ்துவர்கள், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் விழாவினுடைய மேடையில அமர்ந்திருந்த அத்தனை பாதிரியார்களும் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் விஜயனுடைய ஆதரவாளர்கள் என்பதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. இப்போ திமுக கூட கிறிஸ்துமஸ் விழா நடத்தும். ஆனா அந்த மேடையில் இருக்க அத்தனை கிறிஸ்துவர்களும் நம்ம திமுக ஆதரவாளர்கள் கிடையாது. பின்ன யாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க அத்தனை பேரும் மோடி எதிர்ப்பாளர்கள். இந்த முறை திமுக மோடி எதிர்ப்பதனால திமுக பக்கம் நிக்கிறாங்க. அடுத்த வாட்டி அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மோடி எதிர்த்தாங்கன்னா அவங்க பின்னாடி போய் நிப்பாங்க. அவங்க திமுக ஆதரவாளரும் கிடையாது, நம்ம ஸ்டாலின் ஐயா ஆதரவாளர்களும் கிடையாது, திமுக மேடையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள். அதே மாதிரி திமுக மேடையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாதிரியார் கிடையாது, பாஸ்டர்கள் கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க மொத்த பேரும் அரசியல் தலைவர்கள். அவங்களை யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களாகவோ பேராயர்களாகவோ இல்ல பாஸ்டர்களாகவோ கருதவே முடியாது. திமுக மேடையில் இருக்கிறவங்க மோடி எதிர்ப்பாளர், அவங்க அரசியல் தலைவர்கள். அதனால மேடை ஏத்தணும்னு வச்சுங்களேன், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ற விஷயமானது பக்காவா தெரியுது. ஆனா விஜய்க்கு வந்திருந்த பேராயர்களா இருக்கலாம், பாதிரியார்களா இருக்கலாம், அவங்க ஒண்ணு போதகரா இருந்தாங்க, திமுக ஆதரவாளரா இருந்தாங்க. ஆனா ஒருவரும் விஜய்க்கு ஆதரவா பேசின மாதிரி தெரியல. மொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா கைவிட்டு விட்டார்கள். முதல்ல இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பொறுத்த வரைக்கும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு பேர் வச்சிருந்தார். நான் கூட குழம்பி போயிட்டேன். ஏன்னா அந்த மேடையில எங்குமே சரி ஒரு இஸ்லாமியர் இல்ல. ஒருத்தர் இருந்தாரு, அவர் கூட முழுமையான இஸ்லாமியரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் இந்துக்கள்ல யாருமே இல்ல அந்த மேடையில. அப்படி இருக்கும்போது என்னடா இது சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நானே யோசிச்சேன். அப்புறம்தான் எல்லா பாதிரியார்களும் பேச பேச நமக்கு புரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா, கிறிஸ்துவத்துல ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. எல்லா பிரிவையும் ஒரே மேடையில உட்கார வச்சதுனால சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்து மதத்துல தான் ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஊர் உலகத்துக்கே போதும். அவங்கள ஒரே புள்ளியில சேர்க்கவே முடியாது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் சமத்துவ கிறிஸ்துமஸ் என்று நடத்தி கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளையும் ஒன்னா உட்கார வச்சதுனால அவரு சமத்துவ கிறிஸ்துமஸ் நடத்தினாராம். முதல்ல நம்ம இப்ப வந்து இந்த மொட்டைய கூட விஜய் இந்த இருக்கின்ற இந்த போட்டோவை பாருங்க. இவரு விஜய் அவர்களை பற்றி பெருமையா தான் பேசினார். நான் வந்து ஒரு தூய இஸ்லாமியன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். இவரு ஆற்காட்டு நவாப்பினுடைய வாரிசு. அது எத்தனாவது வாரிசுலாம் நமக்கு தெரியாது. ஆனா ஆற்காட்டு நவாப்பினுடைய வாரிசு இவர். ஆனால் எனக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு இவர் சொன்னார். என்னன்னு பார்க்கும்போது இவரு இஸ்லாமியர், ஆனா இவருடைய பையனுக்கு வந்து ஜீசஸ் என்று பெயர் வைத்திருக்கின்றாராம். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஒரு உண்மையான கிறிஸ்துவனா இருந்தா எல்லா மதங்களையும் நேசிக்க கூடியவனா இருக்கணும் அப்படின்னு ஆற்காட்டு நவாப் சொல்றார். இல்ல அந்த வாரிசுகள் சொல்றாங்க. ஆனால் அவர் வாயிலிருந்து தெரிந்தும் தெரியாத கூட இந்துக்கள் பெயர் அவருடைய வாயில வரவே இல்லை. அந்த அளவுக்கு இவரு எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவரு, எல்லா மதத்தையும் சமமா மதிக்கக்கூடியவரு,
எல்லா மதத்தையும் சமமா மதிப்பதனால தான் ஒரு உண்மையான இஸ்லாமியனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற இவரு கிறிஸ்துவத்தை பத்தி பேசினவரு இந்துக்களுடைய மதசார்பின்மையை பத்தி பேச மாட்டாங்க, விட்டு கொடுக்கின்ற தன்மையை பத்தி பேச மாட்டாங்க. ஓடி வந்தவங்க அவங்க, அதாவது இந்துக்கள் பூமியை பிடித்து கொண்டு அரசாண்டு அவங்க நிலத்தை அவங்களுக்கே தானமா கொடுத்தத பெருமையா பேசுவாரு இந்த மொட்டைய. என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 279 சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தாங்களாம் கட்டுறதுக்கு. அதே மாதிரி 300க்கும் மேற்பட்ட கோயில்கள் கட்டுறதுக்கு ஆர்காட் நவாப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிலம் கொடுத்தாங்களாம். இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு பார்க்கலாம்? எங்கேயோ வந்து ஈரான்ல இருந்து ஓடி வந்த பாபர் வாரிசுகள் இந்தியாவில் வந்து இந்தியாவை பிடிச்சுக்கிட்டு நாங்க இங்கேயே வாழ்ந்த பூர்வ குடிகளுக்கு நிலத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சரி, அவருடைய பெருமையை சொன்னாரு. ஆனா விஜய் கூப்பிட்டுருக்காரு அவருடைய விழாவுக்கு. அப்ப விஜய் பத்தி பெருமையா பேசணும். விஜய் பத்தி பெருமையா பேசினாரு இந்த சொட்டையன். ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? திடீர்னு தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சியில 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மாநிலம் இந்தியாவில் எங்குமே இல்ல, சமத்துவ பூமி அப்படின்னார். 2வது, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு தான். இந்த மாதிரி சமத்துவத்தை பேணுகின்ற ஒரு மாநிலமும் பார்க்க முடியாது, தொழில் வளர்ச்சியில முன்னேறிக்கக்கூடிய மாநிலமும் பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் தமிழகம் பெட்டரா இருக்குது அப்படின்னு விஜயை உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ திமுக மேடையில பேசுற மாதிரி பேசிட்டாரு இந்த சொட்டையன். விஜய் எந்த அளவுக்கு அப்செட் ஆயிருப்பாரு பாருங்க. அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருப்பாரு? டேய், இந்த கிறிஸ்துமஸ் விழாவை எவன்டா ஏற்பாடு பண்ணா? இந்த ஆள் எங்க போக வேண்டியவன் எங்கடா கூட்டின்னு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கிறான். திமுகவை புகழ்ந்து பேச வேண்டியது உட்கார்ந்துகிட்டு தவேகா மேடையில பேசிருக்கான இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா வந்து நம்ம ட்ராக் மாறிட்டோம் அப்படின்னு நினைச்ச இந்த மொட்டையன் அந்த மேடை விட்டு இறங்கி நன்றி சொல்லி போய் சேர்ந்துட்டான். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் விழாவில் அசிங்கப்பட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த கருப்பு ட்ரெஸ்காரனை பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அரசியல் கட்சி மேடைக்கு வந்திருக்கான். அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸ் விழாவா நடத்துது. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு, விஜயனுடைய மேன்மையை பத்தி பேசணும், விஜய் தொண்டருடைய மேன்மையை பத்தி பேசணும், விஜய் எப்படி தமிழகத்துக்கு விடிவெள்ளியா இருக்க போறாரு அப்படின்னாவது பேசணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சமூக நீதியை பேச ஆரம்பிச்சிட்டான். இங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ் விழா வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா என்று சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா முற்பட்ட சமூகங்கள் இருந்து மதம் மாறி கிறிஸ்துவர்களா இருக்காங்க தெரியுமா? இல்ல ஆயர்களாகவோ இல்ல பாதிரியார்களோ பாஸ்டர்களாக இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் சமூக நீதியை பத்தியும் எதுவுமே பேசல, ஏற்றத்தாழ்வை பற்றி பேசல. ஆனா தலித்துல இருந்து மதமானவங்க தெரியுமா, அவங்க சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி சம வாய்ப்பு பற்றி பேசுறாங்க, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சமய நல்லிணக்கம் இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. 2வது, தலித்திலிருந்து மதம் மாறினவங்க அதிகமா ஆங்கிலத்தை பயன்படுத்துறாங்க. கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் கிறிஸ்துவர்களா என்று சொல்லுகின்ற அளவுக்கு பந்தாவா வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் மீது தலித்தா இருந்து கிறிஸ்துவனா மாறினாங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு தெரியல, விஜய் பத்தி பேசவே இல்லை. அவங்க எல்லாம் திமுக மனசுல வச்சுக்கிட்டு விஜய் மேடைக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க மதம் மாற்றுவதற்கான வழி என்ன இருக்குது? ஏன்னா பொதுவாகவே வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அவங்க பணத்துக்காக பேசி பேசி பழகப்பட்டுட்டாங்க. இங்க வந்து சமத்துவமும் சமூக நீதியும் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்குது என்ற மன உந்துதல் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்து மதத்தில் தான் இருந்தோம், அங்க புறக்கணிப்புன்னு பார்த்தா இங்க வந்தாலும் இப்படி இருக்குது அப்படின்ற உந்துதல் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால மேடைக்கு மேடைக்கு அதை காட்டதான் செய்வாங்க. அதே மாதிரி பணம் வாங்கின்னு மதம் மாத்திர கோஷ்டிலியா இது. அதனால விஜயுடைய மேடைக்கு வந்த பிறகும் ஒரு ஃபாரின் பொம்பளை வந்தாங்களாம், அவங்களால முடியவே இல்லையா, ரொம்ப சோர்ந்து பார்த்துட்டாங்களாம். அவங்களுக்கு ஆற்று பிரச்சனையாம், பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஜபம் பண்ணாராம். அப்படியே படுத்த பொம்பளை துள்ளி குதிச்சு எழுந்து ஓடினாங்களாம். இதான் கர்த்தருடைய கிருபை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் தலைவலி வந்து உட்காந்துட்டார். டே பாவீங்களா, நானே மேடையில் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன், அதாவது மாநாடவே இருந்தாலும். ஆனா கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிட்டு 20 பேரை வரிசையா உட்கார வச்சுட்டு 20 பேரும் மதம் மாற்றத்துக்கான பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் போய் கேரவன்ல உட்காந்துக்கிறேன்டா, நீங்க பேசிட்டு பேருக்க கூப்பிடுங்கடா அப்படின்னு ஒரு முடிக்கு வந்த மாதிரி தலையில கை வச்சு உட்காந்துக்கிட்டாரு நம்ம விஜய். இந்த கோட்டு சூட்டு போட்ட ஆள் ஆசாமியை பொறுத்த வரைக்கும்
மதம் மாற்றத்துக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டார். அப்புறம் இந்த ஆளை பாருங்க, இந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பத்தி ஏதாவது பேசுவார்னு பார்த்தா விஜய் பத்தி எதுவும் பேசல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலராம், அவர் வந்து கிட்னி மாற்றி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம், ஆபரேஷன் உண்டு என்று சொல்லிட்டாங்களாம், ஆபரேஷன் பண்ணா கூட நீங்க பழைப்பீங்களா என்ற சந்தேகம் தான் அப்படின்னாங்க. ஆனா ஒரு ஜபம் பண்ணாராம், ஒரு அருள் கிடைத்த மாதிரி ஆயிப்போச்சான். ஆனா மறுநாள் வந்து டாக்டர் சோதிச்சுட்டு நல்லா ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனடியாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பாத்தியா அப்படின்னு இந்த பெல்ட் கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த ஆள் வந்து பேசினார். விஜய்க்கு இருந்தது பாரு கோபம், சகிச்சு கொள்ளவே முடியல. இப்போ நாமெல்லாம் கிறிஸ்துவம் கிடையாது, நம்ம கிட்ட சொன்னா கூட ஏத்துக்கும். ஆனா விஜய்லாம் வந்து பரம்பரையா கிறிஸ்டின், அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இயேச பத்தியும் பிரசங்கம் பண்றதையும் பத்தியும் பேசினா எப்படி இருக்கும்? சோ வந்திருக்கின்ற அங்க இருக்க பேராயர்களா இருந்தாலும் பாஸ்டர்களா இருந்தாலும் எல்லாருமே வந்து வந்திருக்கின்ற கூட்டத்தை எப்படி கிறிஸ்துவத்துக்கு அழைச்சிக்கிறது அதுல குறியா இருந்தாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் வந்து நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை விஜய்க்கு தருகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் பாருங்க என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிவிட்டு, நாங்கள் கிறிஸ்தவர்கள் 234 தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம், கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தோளுக்கு தோளாய் நிற்போம். We will be with you. 234லும் இவங்களுக்கு ஒரு குழு இருக்குது, அவங்க விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் கடவுளுடைய தூதரா, அன்பை போதிக்கக்கூடியவங்களா, அரசியல் கூட்டம் மாதிரி ஏறிக்கிட்டு 234 தொகுதியிலும் இருக்கின்ற மக்களை வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல போறாங்களாம். எப்போதும் வாக்களிக்கின்ற உரிமை சுய சிந்தனையுடன் வாக்களித்து தனக்கு தேவையான ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனா இந்த மாதிரி மதத்தை அடிப்படையை வச்சு நம்ம மதக்காரெல்லாம் இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்றது எப்படி சரியான ஜனநாயகமா இருக்கும்? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் காக்க வைத்ததும், பல முறை பல பாஸ்டர்கள் ஏறிக்கிட்டு பாட்டு பாடினதும், இதுக்கு கிறிஸ்துமஸ் விழாவே வச்சிருக்க தேவையில்லடா அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைக்கு விஜய் போயிட்டாரு. சோ ஒரு சில பாஸ்டர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரே நம்பிக்கை விஜய் தான் என்று சொன்னாங்க. விஜய் தான் கடைசியில பேசினாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் மிக முக்கியமானது, நம்பிக்கை இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கை என்கின்ற போது இறை நம்பிக்கை, பெரியாரை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கடவுள் நம்பிக்கை நமக்கு உண்டு என்று சொன்னதுக்கு காரணம், நம்பிக்கை இல்லை என்றால் எதையுமே சாதிக்க முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் நல்ல விஷயங்கள் பல செய்ய போகின்றோம். அது மட்டும் இல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில தான் யோகோப்பு என்று சொல்லப்படுகின்ற ஜோசப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களும் அவங்க சகோதரர்களும் தொலைந்து விட்ட பிறகு மனம் திரும்பி எப்படி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாத்தினாங்க, ஆட்சி எப்படி பிடிச்சாங்க, மனம் மாறி தீய செயலில் ஈடுபட்ட சகோதரர்களை எப்படி மீட்டார் ஜோசப்பு அப்படின்லாம் இந்த கதையை படிச்சு பாருங்க. அதே மாதிரியான ஒரு ஒளி கீற்றானது நமக்கு வரும், நிச்சயம் தமிழகத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசப் யாருன்றதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜோசப் விஜய் தான் விஜயுடைய உண்மையான பேரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டினாங்க. நிறைய பரிசு பொருட்களும் நிறைய பைபிள்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கொடுத்தாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னாரு. என்ன விஷயம்னு பார்க்கின்ற போது, கிறிஸ்துமஸ் விழா மாதிரியே நம்ம தீபாவளியும் கொண்டாடுவோம், பொங்கலையும் கொண்டாடுவோம், ரம்ஜானையும் கொண்டாடுவோம். சமத்துவத்தை எந்த தருணத்திலும் நாம விட்டு கொடுக்க மாட்டோம். நிச்சயமாக தவேகாவல நீங்க நம்பி வரலாம், எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது, எந்த பாகுபாடும் இருக்காது, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியளித்தாரு. நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஒரே நிமிடத்தில் தன்னுடைய உரையை முடிச்சாரு. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஏற்கனவே பேசினவெல்லாம் பேசி பேசி கழுத்தை அறுத்துட்டான். இனிமே நாம பேசி கீழே உட்காந்துருவன் கழுத்தையோ மேடையில் உட்காந்துருக்க கழுத்தையோ அறுக்க வேண்டாம். ரெண்டாவது, நானும் ஒரு அரை மணி நேரம் பேசுனா அதுக்கப்புறம் என்னாலேயே தாங்க முடியாது. அதனால நானே வந்து என்னுடைய உரையை ஒரு நிமிடத்துல முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உரையை ஒரே நிமிடத்துல முடிச்சாரு. ஆனா பாஸ்டர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா விட்டுருவாங்களா? ஸோ மதம் மாற்றுவதற்கான வேலையை பார்த்தாங்க. விஜய்க்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு சில பேர் பேசினாங்க. நான் மீண்டும் சொல்றேன், முதல்ல நம்ம தொண்டர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பதை விட இந்த கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு முதல்ல அரசியலை கற்றுக் கொடுக்கண்டா அப்படின்னு விஜய் நினைச்சிருப்பார். நிச்சயமாக அந்த மாதிரி தான் இனி கிறிஸ்துமஸ் விழாவானது முழுக்க முழுக்க சொதப்பியாச்சு. ஆனால் இதுவே திமுக மேடையா இருந்தா சிறப்பா செய்வாங்க. வந்திருக்கிறவங்களும் அரசியல் தலைவர்கள். ரெண்டாவது, நம்ம ஸ்டாலின் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அத்தனை பேரும் மோடி எதிர்ப்பாளர்கள். ஸோ மோடி எதிர்ப்புனா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியாதா? மோகன்சி லாசரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நடக்கின்ற திமுக அவனுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறான்னா அவெல்லாம் எந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பாளர்.
அவனை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாளர் கிடையாது, மோடி எதிர்ப்பாளர். ஸோ மோடியை ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கூட ஜெயலலிதா பக்கம் நிற்பாங்க. அதனால தான் மோடியா லேடியா என்று சொன்ன பிறகு திமுகவை கைவிட்டுட்டு லேடியான ஜெயலலிதா போட்டாங்க அன்றைக்கு கிறிஸ்துவர்கள். அதனால திமுக மேடையில் இருக்கிறவங்க மோடி எதிர்ப்பாளர், ஆனா விஜய் மேடையில் இருந்தவங்க திமுக ஆதரவாளர்கள், இரண்டாவது மதமாற்ற கோஷ்டி, மூன்றாவது விஜய் ஆதரவாளர்கள். விழாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மெசேஜ் எதுவும் மக்களுக்கு சொல்லல. அதே மாதிரி நல்லிணக்கம் இருக்கணும், மதசார்பை இருக்கணும், அமைதி இருக்கணும் அப்படின்னு எல்லா கிறிஸ்துவர்களும் சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாம் வெளியே போன பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாத்தானுடைய வீடுகள் உயரமா இருக்குது, சாத்தானுடைய பொம்மைகள் உயரமா இருக்குது. சோ இங்க சாத்தானானது நம்ம தமிழக மக்களை பிடித்திருக்கிறது, அவங்களை அத்தனை பேரும் மனம் திரும்ப வைக்க வேண்டும், கிறிஸ்துவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதனால இந்து என்று எவனும் கிடையாது, இந்துன்னு ஒருத்தன் எவனா சொன்னா அவனை மூக்கல குத்து அப்படின்ற வேலையை பார்க்கக்கூடியவங்க தான். அதனால சமய நல்லிணக்கம் விஜய் மேடையில பேசுனதெல்லாம் பொருந்தாததா இருந்தது. ரெண்டாவது ரசிக்கும்படியா கிடையாது. ஏன்னா ஒரு இந்து எந்த மதத்தையும் வந்து குறை சொல்வது கிடையாது, எந்த கடவுளையும் குறை சொல்வது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்த எல்லா பாதிரியார்களும் மனித நியாயத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும் நல்லா சொன்னாங்க. ஆனா அத்தனை பாதிரியார்கிட்டையும் எல்லா மதத்தினரும் சமமா மதிக்கக்கூடிய, எல்லா நம்பிக்கையும் சமமா மதிக்கக்கூடிய எண்ணம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா மேடையில பேசலாம். ஆனா மேடை விட்டு கீழே இறங்கின உடனே நீங்க 10 பேர்கிட்ட பிட் நோட்டீஸ் கொடுத்தியா இல்லையா, அந்த கேள்விதான் இவங்க கிட்ட இருக்கும். அப்போ ஏற்பட்டவர்களைத்தான் மேடையில ஏற்றி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். ஆனா ஒரே ஒரு வெற்றி என்ன தெரியுமா? கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை ஒட்டுமொத்தமா ஒரு மேடையில ஒன்னா இணைச்சார் பாருங்க. அந்த விதத்துல நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர டேலண்ட் தான். சரி நண்பர்களே, கிறிஸ்துவர்களும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது. அவர் மேடையில ஏறிக்கிட்டு திமுக பத்தி புகழ்ந்து பேசினா கூட இருந்துன்னு காலம் வர்றாங்களோ என்ற ஒரு டவுட் நமக்கு இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி.